மக்களாட்சி அரசு ஒன்றின் சட்டவாக்க அவை என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று இடம்பெறுகிறது. இந்த பொன்னான நாள் கொழும்பு காலி முகத்திடலில் அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் இப்பொழுது இலங்கை திருநாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முன்னிலையில் இடம்பெறுவதை மகிழ்ச்சியோடு நாங்கள் அறிய தருகின்றோம். சட்டத்தரணி கௌரவ ஹர்ஷ்ன டானேக்கார் அவர்கள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். பேராசிரியர் கௌரவ சந்தன அபேரத்ன அவர்கள் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராக இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கௌரவ அனுர கருணாதிலக் அவர்கள் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கேடி லால்காந்த் அவர்கள் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். வைத்தியர் கௌரவ தம்மிகா அவர்கள் சுற்றாடல் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். பேராசிரியர் கௌரவ உபாலி பன்னிலகி அவர்கள் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கௌரவ சுனில் ஹந்துனேத்தி அவர்கள் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கௌரவ ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கௌரவ ஹினிதும சுனில் செவனி அவர்கள் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். வைத்தியர் கௌரவ நலிந்த ஜாய்திஸ் அவர்கள் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகம் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கௌரவ சமந்த வித்ராஜ்னா அவர்கள் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கௌரவ சுனில்குமார கமகே அவர்கள் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கௌரவ வசந்த சமர்சிங் அவர்கள் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். பேராசிரியர் கிருஷாந்த சில்வா அபேசேன அவர்கள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். பேராசிரியர் கௌரவ அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்கள் தொழில் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். අනිල් ජයන්ත ප්‍රනාන්දු වන මම කම්කරු අමාත්‍ය ධූරයේ කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවට හා නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன். பொறியியலாளர் கௌரவ குமார ஜெயக்கொடி அவர்கள் வலுசக்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். கௌரவ விஜித ஹேரத் அவர்கள் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். And now Honorable Vijitha Herath was sworn in as the Minister.
பிரதம அமைச்சர் கலாநிதி கௌரவ ஹரணி அமரசூரிய அவர்கள் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக இந்த வேளையில் ஜனாதிபதியின் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள்.